இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறவர் அல்ல, பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்கிறவர், பிரமிக்கத்தக்க அற்புதத்தை செய்கிறவர், நீ எதிர்பாராத விதத்துல அற்புதத்தை செய்கிறவர். பேதுரு கடல்ல இறங்கிட்டான். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு இறங்கி கொஞ்ச நேரத்துல பயப்பட்டுட்டான். காற்று அதிகமான உடனே இயேசுவை பார்த்தவன் கடலை பார்க்கிறான், இயேசுவை பார்த்தவன் காற்றை பார்க்கிறான். பார்த்த உடனே என்ன செய்யறான்? அப்படின்னு போகிறான். உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போதும் அப்படிதான், தோத்து போற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த பிரச்சனையை பார்க்காம இயேசுவை மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில தோல்வின்ற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களோ நானும் ஆராதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொண்டது போல நம்மையும் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களை பிரித்தெடுத்து வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், வீடுகள்ல பல மணி நேரம் செபிக்கிறோம். இந்த ஜெபத்தை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா.